Praise the Lord. கேக்குதா? கேக்குதுயா. அல்லேலூயா. Praise the Lord. பிரியமான கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே, நாங்கள் 2020 ஆண்டினுடைய கடைசி நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே 2021 ஆண்டை நாங்கள் பார்க்க போகின்றோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் பாடுகள் நிறைந்த காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது. எனினும் கூட ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளினாலே எங்களை மூடி மறைத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகின்றோம். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அதற்கு ஏற்றால் போல் நான் ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை, சங்கீதம் 92 சங்கீதம் 3வது வார்த்தையை பார்ப்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இது தனிய வார்த்தையோடு நாங்கள் கேட்டு இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடுவதல்ல. உண்மையாகவே இன்றைய நாட்களிலே பல மக்கள் இந்த நாளை காணாமல் சென்று விட்டார்கள். நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆகவே நாங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டாம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை துதிக்க வேண்டும். துதிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். நாங்கள் துதி பாடல்களை நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா. துதித்து பாடுவோம், நன்றி சொல்லி பாடுவோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடி. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கினானே திகைத்திடானே, துதியினால் இடிந்து விடும். நீ கலங்கிடானே திகைத்திடானே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடி. நன்றியால் துதி பாடி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடி. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியாய் துதி பாடி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடி. நன்றியாய் துதி பாடி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடி. போலியார் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் காயம் வேண்டாம். போலியார்
இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நன்றியினால் துதிபாடுகின்ற பொழுது, அவரை நாவாலே துதிக்கின்ற பொழுது தேவன் தாமே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீ பிடிப்பாயானால், அவருடைய வார்த்தையிலே நீ வாழ்வாயானால், என் தேவன் உன்னை விடுவிப்ப கூடியவராக இருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்கள் எத்தனையோ நாட்களில் எங்களுடைய உயிர் போகக்கூடியதாக இருந்தும் கூட தேவன் எங்களை உன்னோடும் என்னோடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளை காண வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் துதித்து பாடுங்கள். இன்னமாக நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக அவர் எங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தேன், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத ஏவுகளுக்காய் சோதனை. தேவனருளிய சொல்லி முடியாத ஏவுகளுக்காய் சோதனை. அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோகம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோகம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி
போற்றுவேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு சிறு சாட்சியோடு, 2 நிமிஷ சாட்சியோடு நான் இதை முடிக்க விரும்புகின்றேன். நான் 2015ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட், இதில் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய கார் சுக்குநூறாகியது. அந்த வேளையில் தேவன் என்னை 2015ஆம் ஆண்டு மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையாம். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆண்டவர் அந்த 2015ஆம் ஆண்டு என்னுடைய உயிரை பாதுகாத்து இந்த பெல்ஜியம் தேசத்திலே பாதுகாத்து வைத்திருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த இடத்திலே நீ ஏனோ தானோ என்று கூடவில்லை. தேவன் கொடுத்த திட்டத்தின் பிரகாரமாக, தேவன் கொடுத்த அந்த நேரத்தின் பிரகாரமாக, தேவன் உன்னை கொண்டு பல காரியங்களை செய்யும் பிரகாரமாக நீ இந்த இடத்திலே இணைஞ்சிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தைகள் உயிருள்ள உண்மையான வார்த்தைகளை நீ பிடித்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறுவாயாக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே. இந்த வருடத்தும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில நன்றி. நான் சூமில் இருக்கிறபடியால் நான் அந்த ஆராதனையிலே நான் செல்ல இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் நல்லவர். மீண்டுமாக ஒரு நிழலின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.